அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் விளங்கி வருகின்றார். இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவர் கல்வியறிவு, நரம்பு, வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகின்றார். புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக இவருடைய இடமாற்றமானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் வருகின்ற மே 31 புதன் பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது. கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்ல, அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நட்சத்திர இடமாற்றம், அஸ்தமனம், உதயம், வக்ர நிவர்த்தி, வக்ர பயிற்சி என அனைத்து செயல்பாடுகளும் மிகவும் முக்கியமானதாகும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சியின் பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சியாகி உள்ளார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார். மாத கோள்களில் ஒன்றாக இளமையான கிரகமாக அறியப்படும் கிரகம் புதன் கிரகம். ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். புதன் எப்பொழுதுமே சூரியனுடன் இணைந்து செல்லும். இதனால் சூரியன் பெயர்ச்சிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்போ பின்போதான் புதன் பெயர்ச்சியானது நடக்கும். மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சூரியன் பெயர்ச்சி 2024 மே 14 நடந்தது. மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சியாகி உள்ளார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார். மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு வருமானத்தை தரும் வீட்டிற்கு புதன் பெயர்ச்சி செல்வம் மற்றும் நிதி நிலைமையை மேம்படுத்தும். பாதகமான சூழல்களை கூட உங்கள் சாதுரியத்தால் சமாளித்து விடுவீர்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் விடுபட்டுவிடும். புதிய நபர்களுடனான தொடர்பு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். வேலை, வீடு என்று இருப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக பாதம் 4 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்குள் ராகு, 7 கேது, விரயத்தில் சனி என நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் 3 சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதனின் பார்வைகள் 7, 9, 11 இடங்களுக்கு உண்டாவதால் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வருவார்கள். திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும். பெரியோரின் ஆசி, தெய்வ அனுகூலம் உண்டாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பணம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுமணமும் நடக்கும். சுபிட்சங்கள் அதிகரிக்கும். தொழில் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பொன் பொருள் சேரும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் நிலை உண்டாகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பெண்கள் குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும். மாணவர்கள் விடாமுயற்சி அதிக கவனம் செலுத்துவதால் மேற்கல்வி முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் ராசிநாதனின் மறைவு ஸ்தானமான 3 சஞ்சரிக்கும் நிலையில் யோசிக்காமல் செலவுகள் செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும். என்றாலும் வாரத்தின் முற்பகுதியில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பண தேவைகளை பூர்த்தி செய்வார். பொன் பொருட்களை வாங்க வைப்பார். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகத்தையும் வழங்குவார். 3 சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். நெருக்கடிகளில் இருந்து விடுவிப்பார். குருவின் பார்வைகளால் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். குடும்பத்தில் சுபிட்சங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். கடன் அடைப்படும். வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கோவிலுக்கு சென்று வருவீர்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். இளம் பெண்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் செயல்களில் முன்னேற்றம் அடையும் மாதமாக இருக்கும். உங்கள் செயல்களில் முன்னேற்றம் அடையும் மாதமாக இருக்கும். 3 சஞ்சரிக்கும் சூரியன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்குவார். உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார்.
அரசு வழி செயல்களை நிறைவேற்றி கொடுப்பார். உங்களை வேகமாக செயல்பட வைப்பார். குருவின் பார்வைகளால் பணவரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் அடையும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வீடு வாசல் சொத்து சுகம் உண்டாகும். பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும். குருவின் பார்வையால் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார்கள். திருமண வயதினர்களுக்கு மாங்கல்ய யோகம் உண்டாகும். அவசர முடிவுகளை மேற்கொள்வதால் எதிர்மறையான பலன்களை ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டும். கவனமாக செயல்படுவர்கள். மாணவர்களின் மேற்படிப்புக்கான முயற்சிகளும் நிறைவேறும். மேலும் நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் ஒரு பசுமையான சூழலை பார்த்தால் நம்மை அறியாமலேயே நம் மனதிற்கு ஒரு நிம்மதி வந்துவிடும். அந்த பச்சை நிறத்திற்கு மனதை சாந்தப்படுத்தும் சக்தியானது இயற்கையாகவே இருக்கின்றது. இந்த பச்சை நிறத்தை அதிபதியாக கொண்டிருக்கும் புதன் பகவானை புதன்கிழமைகளில் வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கும் பல பிரச்சனைகளை நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும். வீட்டில் பண வரவே இல்லை, தொழில் செய்யும் இடத்தில் நல்ல முன்னேற்றம் இல்லை, வீட்டில் இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கவில்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரமானது இருக்கிறது. இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன்கிழமை தோறும் மதியம் 1 மணிக்கு செய்ய வேண்டும். இதற்கு தேவையான பொருட்கள் 3 மட்டுமே. நுனியும் காம்பு பகுதியும் கூறாக இருக்கின்ற 5 வெற்றிலை, சிறிதளவு சுத்தமான பசுனை, பச்சை பட்டு துணி சிறிதளவு. முதலில் ஒவ்வொரு வெற்றிலையாக எடுத்து பசுநெய்யை வெற்றிலையின் மேல் பகுதியில் முழுவதுமாக தடவிக்கொள்ள வேண்டும். இப்படி பரவலாக நெய் பூசப்பட்ட 5 வெற்றிலைகளையும் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுக்கிய வெற்றிலைகளை எடுத்து பச்சை பட்டு துணியில் மேல் வைத்து வெளியில் தெரியாதபடி நன்றாக மடித்து கொள்ள வேண்டும். மடித்த அந்த சிறிதளவு மூட்டையை பச்சை கயிறை கொண்டு கட்டிக்கொள்ளுங்கள். இப்படி தயார் செய்த வெற்றிலை மூட்டையை பூஜை அறையில் வைத்து நல்லெண்ணெய் தீபமேற்றி குல தெய்வத்தையும் புதன் பகவானையும் மனதார நினைத்து கொண்டு அதை எடுத்து உங்களது பீரோவிலோ அல்லது நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியிலோ வைத்து விடுங்கள். இப்படி தொடர்ந்து 21 வாரம் செய்து வந்தால் உங்களின் பண கஷ்டமானது குறைந்து கொண்டே வரும். தொழில் செய்கின்ற இடத்தில் தொழில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை உங்களது கடையிலோ அல்லது தொழில் நடத்தும் இடத்திலோ செய்து இந்த முடிச்சினை உங்கள் கல்லாப்பெட்டியில் வைக்கலாம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தயார் செய்த இந்த சிறிய முடிச்சினை உங்கள் குழந்தைகள் புத்தகங்கள் வைத்திருக்கும் இடத்தில் வைத்தால் படிப்பு இருக்கும் தடைகள் நீங்கி குழந்தைகள் ஒரு நல்ல ஆற்றலை பெறுவார்கள். உங்களால் முடிந்தால் புதன்கிழமை தோறும் பச்சை பயிறு சுண்டல் செய்து புதன் பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் பழைய வெற்றிலைகளை மாற்றிவிட்டு புதிய வெற்றிலையை வைக்க வேண்டும். பட்டு துணியை மட்டும் துவைத்து அந்த துணியை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் சரியாக இல்லை என்றாலும் புதன் பகவான் வலிமையாக இருந்தால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் கூட இன்பமாக மாறிவிடும். புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியது எல்லாம் அப்படியே நடக்கும். புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. அதே போலவே புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு. மேலும் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு திருத்தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரையாகும். பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம். வெண்காந்தல் மலர் கொண்டு புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் மகாவிஷ்ணு நவ கிரகங்களின் புதன் கிரகத்தின் அம்சம் கொண்டவர். ஒவ்வொரு புதன்கிழமை என்றும் காலை 7 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாக பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை வழிபடுவது புதனின் தோஷத்தை குறைக்கும். அந்த நாட்களில் சிவன் கோவிலில் உள்ள நவகிரக சன்னதியில் புதன் பகவானுக்கு பச்சை பயிறு சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் புதன் பகவான் நமக்கு நன்மைகளை அளிப்பார். மேலும் புதனின் முழுமையான அருளை பெறவும் புதன் தோஷத்தை போக்கவும் வசதியற்ற குழந்தைகளுக்கு எழுதுகோள், பாட புத்தகங்கள், நோட்டு போன்றவற்றை வாங்கி தருவது புதன் பகவானின் நன்மையான பார்வை உங்கள் மீது விழ செய்யும். புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடை அணிவது அல்லது அன்றைய தினங்களில் பச்சை நிற கைக்குட்டையாவது உங்களுடன் வைத்திருப்பது மிகவும் சிறந்தது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.